குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். And you will call me Captain Miller. பெங்களூரை சேர்ந்த பெண் தொழிலதிபர் சுசனா சேத் 2010 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் 2019 தான் இந்த குழந்தை பிறக்குது. கடந்த 2 ஆண்டுகளாக மனமுறிவு ஏற்பட்டு வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் அவங்க அப்பாவுக்கு காட்டணும், வெங்கட்ராமனுக்கு காட்டணும். ஒரு தாய்மை என்பது ஒரு ஆணுக்கு கூட இருக்கலாம், பெண்ணுக்கு தான் அது இருக்கும்ன்றது கிடையாது. ஒரு பெண்ணாக இருக்கிறதுனாலயே அவங்க எல்லாத்தையுமே சரியாக தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நாமளாகவே கற்பனை பண்ணிக்க கூடாது. அவரை கோர்ட்டில் இதுக்கு சாதகமாக திருப்பி சொல்லலை அப்படிங்கிற ஒரு ஆத்திரம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேலே ஒரு கோபம். அந்த குழந்தை இருந்தால் தானே அவர்கிட்ட காட்டணும். நாங்கள் அந்த குழந்தைய அவர்கிட்ட காட்டக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா முடிவு பண்ணிடுச்சு. அங்கேருந்து அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு கோவாவுக்கு வருது ஒரு ஹோட்டலுக்கு. தகப்பன்றது நீங்கள் அழிச்சிடவே முடியாது. அவருக்கு தான் அந்த குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையினுடைய தந்தை அவர் தான். இது ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்ட். இதை ஏன் அந்த அம்மாவால் ஏற்றுக்க முடியல? அவ்வளோ கோபம் வருமா? அவ்வளோ ஈகோ வருமா? காவல்துறை தகவல் போய் விசாரிக்கும் போது இந்த பையில் இந்த குழந்தை இருக்குது. அப்போட அந்த அம்மா என்னது, நான் கொல்லலை, அந்த குழந்தை அதுவே செத்து போச்சு அப்படிங்கிற. குழந்தை மேலே ஒரு சின்ன காயம் பட்டால் கூட நம்மளுக்கு மனசு பதறி போகுது. அந்த குழந்தை உயிர் போகணுன்ற அளவுக்கு அதை போட்டு அழுத்தினா அப்போ என்ன நிதானத்திலே அந்த அம்மா இருந்திருக்கணும்? ஒரு அழிவுபூர்வமான பொண்ணுக்கிட்ட பெற்ற குழந்தை மேலே அன்பு இல்லை, இரக்கம் இல்லை, கருணை இல்லை, கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம். குழந்தைய ஒரு உயிராக இல்லை, குழந்தைய ஒரு கருவியாக குழந்தைய கூட பிஸ்னஸாக பார்த்துட்டாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் இன்னைக்கு தேதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிறைய நடந்துட்டு இருக்குது. கணவன் மனைவியை கொல்றது, அப்புறம் மனைவி கள்ளக்காதலனோட சேர்ந்து கணவனை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறது, கார் ஏற்றி கொல்றமே. இப்போ போன வாரத்தில் ஒன்று நடந்தது. அதை ஏற்பாடு பண்ணதே அந்த மனைவி தான். மிக சமீபத்தில் ரிப்போர்ட் ஆன ஒரு வழக்கு இது. அப்பா அம்மா இருக்கிறாங்க. இதில் அந்த பெண் குழந்தைய அன்றாட நிர்வாணப்படுத்தி தந்தையே பாலியல் வன்புணர்வு செய்கிறார். இதுக்கு அந்த தாய் உடந்தையாக இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் வன்முறை. ஒரு சினிமாவுக்கு பொழுதுபோக்கு நீங்கள் போய் உட்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2.5 மணி நேரம் தொடர்ந்து துப்பாக்கி சத்தமே, தொடர்ந்து ரத்த வெள்ளமே. அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடக்கூடிய இந்த வீடியோ கேம்ஸை நீங்கள் பாருங்கள். அதில் எவ்வளவு வன்முறை. எந்நேரமும் துப்பாக்கி தூக்கி சுட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறான் ஒருத்தன். பெங்களூரை சேர்ந்த பெண் தொழிலதிபர் சுசனா சேத் அப்படிங்கிற 39 வயதான பெண்மணி தன்னுடைய 4 வயது குழந்தையை கோவாவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தலங்கணியை முகத்தில் வச்சு கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க. இது என்ன மாதிரியான மனநிலை, என்ன நடந்துச்சு மேம் இந்த சம்பவத்தில்? இன்னைக்கு காலையில் பேப்பரை பார்த்த உடனே பதறிட்டேன் நான். இப்படி கூட ஒரு தாய் இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பெண் இத்தனைக்கும் ஹார்வர்ட்லாம் படிச்சிருக்காங்க. இவங்களுக்கு ஆக்சுவலாக வெஸ்ட் பெங்கால்காரங்க. இந்த அம்மா பவானிப்பூரில் தான் ஃபஸ்ட்டு அவங்க ஃபிசிக்ஸில் கிராஜுவேஷன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் ரொம்ப டாப்பராக தான் வந்திருக்காங்க. வெரி பிரைட் ஸ்டூடெண்ட்டுன்ட்டு அந்த அம்மாவை ரொம்ப பாராட்டுறாங்க எல்லாரும். அதுக்கப்புறமேல கல்கத்தா யூனிவர்சிட்டியில் பிஜி பண்ணியிருக்காங்க. அது பிஜி பண்ணிவிட்டு ஐஐடி கேரக்பூரில் வேறு ஏதோ இது கான்ஃபரன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன்றாங்க. ரொம்ப அவங்களுடைய கரியர் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது பாருங்கள், அதுவும் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்றதுலையும் மிக பெரிய ஒரு உச்சத்தை தொட்ட ஒரு பெண்ணு. அதில் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளும் நல்ல ஒரு எதிர்காலமும் இருந்துகிட்டு இருந்திருக்குது. இவ்வளோ படிப்பை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா படிப்பினுடைய பயன்தான் என்ன, படித்து இவங்க தெரிஞ்சுக்கிட்டது தான் என்ன அப்படின்றது மாதிரியாக ஒரு அடிப்படையான கேள்விகள்லாம் மனசில் வருதுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்படி ஒரு பாசம் இல்லாம இருக்காங்க. இல்லை, அது பாசம் இல்லாமன்னு சொல்ல முடியாதுங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் வரக்கூடிய கோபமும் அந்த ஆக்ரோஷமும் அந்த வன்மமும் அவங்கள இது மாதிரி செய்ய தோணுது. ஹேப்லெஸ் விக்டிமுங்க. அந்த குழந்தை எதிர்த்து போராட திராணி இல்லாத ஒரு வாயில்லா பூச்சி அந்த குழந்தை. அந்த குழந்தைய கொண்டு போய் இவங்க கணவன் மனைவி கிடையில பிரச்சனை. இந்த அம்மா போய் என்ன பண்ணுறாங்க, 2010 வெங்கட்ராமன் சொல்லிட்டு கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அந்த திருமணத்திற்கு பிறகு அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருந்தது என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தகவல் இல்லை. 2010 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் 2019 தான் இந்த குழந்தை பிறக்குது. இந்த பையன் இப்போ 2019 தான் பிறக்குது. பிறந்ததுக்கு பின்னால் இப்போ இவங்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளாக மனமுறிவு ஏற்பட்டு வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அந்த வழக்கில் இந்த குழந்தையை யார் வச்சுக்கிறது அப்படிங்கிறது சைல்டு கஸ்டடி கேஸ் ஒன்று போயிடுது.
அந்த கஸ்டடி கேஸில் வந்து என்ன இப்போதைக்கு தற்காலிகமாக என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, இந்த அம்மா குழந்தைய வச்சுக்க வேண்டியது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் அவங்க அப்பாவுக்கு காட்டணும், வெங்கட்ராமனுக்கு காட்டணும் அப்படின்னு உத்தரவு ஆகியிருக்குது. இது வந்து முடிந்த முடிவல்ல. இன்னைக்கு தேதியில் இப்படி கொடுத்துருக்காங்க. வழக்கமாக இவ்வளோ இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து தாயார் இடத்துல தான் வந்து அதிகமாக கொடுப்பாங்க. அப்படி தான் அந்த சைல்டு கஸ்டடி கேஸில் வந்து பெரும்பாலான வழக்குகளில் அப்படி தான் வந்து பால் குடிக்கிற குழந்தையாக இருந்தாலையும் 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தையாக இருந்தாலையும் தாய்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொதுவாக தாய் அப்படின்றவ வந்து அன்புமயமானவள். அவள் வந்து தான் பெற்ற பிள்ளைக்காக எவ்வளோ தியாகங்களையும் செஞ்சு அந்த குழந்தைய நல்லபடியாக வச்சுக்கிட்டு நல்லபடியாக வளர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளவள் தாய். அப்படின்றதுனால தான் அந்த தாய் அப்படின்ற வார்த்தைக்கே ஒரு மரியாதை இருக்குது. பொதுவாகவே பெண்கள் அப்படின்னா கருணை உள்ளம் கொண்டவங்க அப்படிங்கிறது தான் அப்படிதான். பொருள். அதனால தான் தாய் குலமைன்னுவாங்க, தாய்மைன்றது ஒரு பண்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி தேதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அதை அப்படியெல்லாம் வச்சுக்க முடியல. ஏன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து பொதுவான பண்புகள். ஒரு தாய்மை என்பது ஒரு ஆணுக்கு கூட இருக்கலாம், தாய்மை என்பது ஒரு ஆணுக்கு கூட இருக்கலாம். அதே மாதிரி அன்பு, நீங்கள் சொன்ன கருணை, இதெல்லாம் வந்து ஒரு ஆணுக்கும் இருக்கலாம். அதனால் பெண்ணுக்கு தான் அது இருக்குன்றது கிடையாது. இதுதான் வந்து இப்போ நான் கூட சொல்கிறேன், நம்ம காவல்துறையில் கூட அனைத்து மகளிர் காவல் நிலையங்களில் இயங்குகிற பெண்கள் வந்து அவங்கக்கிட்ட புகார் தர வருவங்களை பார்த்தாலே பெண்கள்னு சொன்னாக்க அவங்களுக்கு சாதகமாக நம்ம நடந்துக்கணும் அப்படின்ட்டோம், அல்லது ஆண்கள் அப்படின்றவங்கள நம்ம கண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி மனநிலையை வளர்த்து கொள்ளக்கூடாது. ஏன்னா நாம் நியாயத்தின் பக்கத்தில் நம்ம நிற்கணும். இதில் வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறதுனாலேயே அவங்க வந்து எல்லாத்தையுமே சரியாக தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நாமளாகவே கற்பனை பண்ணிக்கக்கூடாது அப்படின்ட்டுலாம் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் ஆனால் அது இந்த அளவுக்கு இவ்வளவு மோசமாக வந்து ஒருத்தர் செய்வாங்க அப்படின்ட்டு நினைச்சு பார்க்க முடியல. பெத்த குழந்தைய கொலை பண்ற அளவுக்கு எப்படி மேம் அவங்க அதுதான் அதான் அதாவது அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த குழந்தைய வந்து அவர்கிட்ட காட்டக்கூடாது அப்படின்னு அந்த அம்மா முடிவு பண்ணிவிட்டு அதனால் அங்கே பெங்களூரில் இருந்தாக்கா அவர்கிட்ட காட்ட வேண்டி வருன்றதுனால அங்கேருந்து அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு கோவாவுக்கு வருது, ஒரு ஹோட்டலுக்கு கண்டோலியமுக்கு வருது. கண்டோலியமில் வந்து அந்த குழந்தை, ஆனால் இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்க, இந்த குழந்தை மூச்சு திணறி இறந்துருக்குது உண்மை. ஆனால் மூச்சு திணறும் பொழுது இறுதியாக தன்னை காத்துக்கொள்வதற்காக ஒரு பெரிய போராட்டத்தை நிகழ்த்துவாங்க. யாராக இருந்தாலையும் கையை காலை உதறிக்கிட்டு அப்படி இப்படிலாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த குழந்தை அந்த மாதிரியான எந்த ஒரு போராட்டத்தையும் நிகழ்த்தியதாக தெரியலன்றாங்க. ஸோ தெரியல, ஏதாவது ஒரு லேசான மயக்க மருந்து அதுபோல் எதாவது ஒன்று கொடுத்து அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு காட்ட முடியாத ஒரு நிலைக்கு அந்த குழந்தைய கொண்டு போய் இருக்கலாம் கூட. ஏன்னா இப்போ நம்ம குன்றத்தூர் அபிராமி அப்படி தானே பண்ணாங்க. இந்த குன்றத்தூரில் அபிராமின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு, பிரியாணிக்கு ஆசைப்பட்டு அவங்க வந்து அந்த பிரியாணி கடைக்காரர் மீனாட்சி சுந்தரம்னு ஒருத்தரோட பழக்கம் அவங்களுக்கு. ஸோ அந்த மீனாட்சி சுந்தரத்தோட இந்த அம்மா வாழ்கிற வாழ்க்கைக்கு கணவனும் 2 குழந்தைகளும் இடையூறாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த 7 வயசு பையன் ஒன்று, 4 வயசு பொண்ணு ஒன்று, அவங்க கணவருக்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்குது. ஆனால் எப்படியோ அவருக்கு வந்து அது அவ்வளோ அஃபெக்ட் ஆகலை. அபிராமி கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அஃபையரு, அதுவும் பிரியாணிக்காக அஃபையரு. அந்த அஃபையருக்கு குழந்தைகள் தடையாக இருக்கிறதுனால கொண்டுட்டாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்கு வந்துங்க அவங்க அந்த கணவன் அந்த வெங்கட்ராமன் இருக்காரு, அந்த வெங்கட்ராமன் மேலே இருக்கக்கூடிய அப்படி ஒரு ஆத்திரம், அவரை கோர்ட்டில் வந்து இதுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லலை அப்படிங்கிற ஒரு ஆத்திரம், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மேலேயே ஒரு கோபம். அப்போ இப்போ வந்து இந்த குழந்தை இருந்தால் தானே அவர்கிட்ட காட்டணும். நான் கொண்டு போய் இவ்வளவு படித்த ஒரு பெண்ணு, இத்தனைக்கும் இதெல்லாம் டாப்பராக இருக்குது, டாப்பரான்னு சொல்கிறாங்க. அவங்க ப்ரொஃபஸர்லாம் அந்த பொண்ணை பற்றி ரொம்ப வெரி பிரைட் ஸ்டூடெண்ட் அப்படி இப்படின்லாம் பிரமாதப்படுத்தி சொல்கிறாரு. என்னத்தை பிரைட்டுன்ற மாதிரி தான் இருக்குது நமக்கு. அப்படிலாம் இருந்துக்கிட்டு இப்போ கணவரோடு மனமுறிவு வந்து விட்டாலும் கூட தான் வந்து வாழ்க்கையை வாழலாம் வாழ்க்கையை, தனக்கு அந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்கலாம், அவருக்கும் பொறுப்பு இருக்குது, அவர் பார்க்குறதுக்கு அவருக்கு கடமை இருக்குது. அவர் தகப்பன்றதை நீ அழிச்சிடவே முடியாது. அவருக்கு தான் அந்த குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையினுடைய தந்தை அவர் தான், அதை நீ மாற்ற முடியாது. ஸோ இது ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்ட்டு அப்படிங்கிற அடிப்படை உண்மை, சிம்பிளான ஃபேக்ட்டு. இதை வந்து ஏன் அந்த அம்மாவால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு எனக்கு தெரியல. அவ்வளோ கோபம் வருமா, அவ்வளோ ஈகோ வருமா அப்படின்றது மாதிரியாக ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது எனக்கு. ஆனால் இது மாதிரி சம்பவங்கள் வந்து இன்றைக்கி தேதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிறைய நடந்துகிட்டு இருக்குது. அதாவது குடும்பங்களுக்குள் வன்முறை, அதாவது கணவன் வந்து மனைவியை கொல்றது, அப்புறம் மனைவி வந்து கள்ளக்காதலனோட சேர்ந்து அந்த கணவனை கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறது,
அந்த கணவனை கொல்றது, கார் ஏற்றி கொல்ற மாதிரி. இப்போ போன வாரத்தில் ஒன்று நடந்தது. கார் ஏற்றி கொல்றது மாதிரியாக காரை கொண்டு போய் அவர் மேலே ஏற்றி அவர் இறந்து போயிட்டார். அப்புறமேல தான் போலீஸில் விசாரிச்சாக்க தெரியுது அது ஏற்பாடு பண்ணதே அந்த மனைவி தான் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரியான வழக்குகள் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்குது. நம்ப முடியாமையும் இருக்குது. அதாவது இப்படி கூட நடக்குமான்னு அப்படின்னுட்டு. இப்போ கேரளாவில் வந்து கொப்பம்னு ஒரு பகுதி இருக்குது. மிக சமீபத்தில் ரிப்போர்ட் ஆன ஒரு வழக்கு இது. அந்த கொப்பமில் வந்து ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை இருக்குது, அப்பா அம்மா இருக்கிறாங்க. இதில் அந்த பெண் குழந்தைய அன்றாடம் நிர்வாணப்படுத்தி அந்த குழந்தையோட அந்த தந்தையே வந்து பாலியல் வன்புணர்வு செய்கிறாரு. இதுக்கு அந்த தாய் வந்து உடந்தையாக இருக்கிறாங்க. இதுக்குன்னா எப்படி மேம்? அதாங்க எப்படிங்க எப்படிங்க இது எப்படி நீங்கள் சொல்கிற என்னன்னு கேட்குறீங்க? என்ன சமூகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம்? எங்கே எது தப்பாக போச்சு? எதனால் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது? இது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இப்படிலாம் நடந்திருக்குமா? இது என்ன இந்த மாதிரி போயிட்டு இருக்குது அப்படின்றது மாதிரியாக ஒரு ரொம்ப ஒரு மனசில் ஒரு வருத்தமும் மனசை புழிகிற மாதிரியும் இருக்குது நமக்கு. அவர் ஜட்ஜு சொல்கிறார், கோபிநாத்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜு தான் இந்த விசாரிக்கிறாரு. இவ்வளோ நடந்துட்டதுக்கு பின்னால் அந்த பாதிக்கப்பட்ட பெண் இருக்குதுங்களே, அதுக்கு வந்து ஒரு இளைய தங்கை ஒருத்தி இருக்கிறாளாம். ஸோ இப்போ இந்த அம்மா வந்து அந்த அம்மாவுடைய வக்கீல் என்னன்ட்டு வாதிடுறாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மாவை விடுதலை பண்ணி விடுங்க, யார் தாயை விடுதலை பண்ணி விடுங்க. ஏன்னாக்கா அந்த அம்மா பராமரிக்க வேண்டிய இன்னொரு பொண்ணு ஒன்று இருக்குது. இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட அந்த பலியான பொண்ணு இருக்க விக்டிமு, இந்த விக்டிம்களுக்கு ஒரு தங்கை இருக்குது. அந்த தங்கச்சியை வந்து இந்த அம்மா தான் பராமரிக்கணும். அதனால் அந்த அம்மாவுக்கு வந்து நீங்கள் இது ஃப்ரீ பண்ணி விடுங்க அப்படின்னு அவர் வாதிடுறாரு. அப்போ ஜட்ஜு வந்து சொல்கிறாரு, இது வந்து பெரிய இது நடந்த விஷயம் பூரணமாக நிரூபிக்கப்பட்டு விட்டால் இது பெரிய தலைக்குனிவும் நம்ம வாழும் சமூகத்திற்கு பெரிய அவமானமும் ஆகும். இவ்வளோ பெரிய அவமான சின்னமாக இருக்கக்கூடிய இந்த பெண்மணி அந்த குழந்தைய என்னத்தை பராமரிக்க போகிறா? இது ஜட்ஜு கேட்குறாரு கேரளா கோர்ட்டில். இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு கேஸு. நம்ப முடியாமல் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி நாம் வாழும் சமூகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு மோசமான சமூக பின்னணியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ? ஆமாம். இதுக்கான விதையை யார் போடுறாங்க, எதனால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ புழக்கத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய போதை வஸ்துக்கள், புழக்கத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய கஞ்சா போன்ற பொருட்கள், அதோட கூட வந்து பாலியல் தொடர்பான பலவிதமான சித்தரிப்புகள், படங்கள், அது வந்து சுலபமாக எல்லாருக்கும் காண கிடைப்பது ஒன்று. அது வந்து அவங்களுடைய பாலியல் இச்சையை 24 மணி நேரம் தூண்டுது. அப்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறதுக்கு அதெல்லாமே கூட காரணமாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. அடுத்தது இந்த நீதி நெறிமுறை கல்வி அப்படின்றது நமக்கெல்லாம் வந்து பள்ளியில் பால பருவத்திலேயே நடக்கும். ஸோ அப்போவே சொல்லி கொடுப்பாங்க. இப்போ வந்து அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ரெண்டாவது, குடும்பங்கள்லையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு மரியாதைன்றது கிடையாது. அந்த பெரியவர்களே ஒரு சுமையாகவும் அவங்கள ஒரு பக்கம் வச்சுருக்கிறோம் அப்படின்றதே ஒரு பெருமையாகவும் அப்படி தான் நினைக்கிறாங்களே தவிர அவங்க வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் எதுவுமே இல்லை. தம்பி இது தப்புப்பா, இது செய்யக்கூடாது, தம்பி இப்படி பார்க்கக்கூடாது, தம்பி இப்படி பெரியவங்க இருந்தால் கூட அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே கட்டுப்பாடு இல்லைங்க. வாய் திறந்து எதுவுமே பேசக்கூடாது. இல்லை, வாய் திறந்து எதுவுமே பேசக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. சாப்பாடு போடுறோம், சாப்பிடு. உனக்கு எங்கேயும் கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் நாங்கள் சேர்க்கல இல்லை, உன்னை பார்த்துக்கிறோம் இல்லை, உனக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்குறோம் இல்லை, சும்மா இரு அப்படின்றது மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு தான் இன்றைக்கி பல குடும்பங்களில் நிலவுது. ஆகவே இவங்களுக்கும் வந்து நீதி நெறிமுறை கல்வி கிடையாது. பள்ளிக்கூடலையும் காலேஜ்லேயும் அந்த நீதி கதைகளை போதிக்கக்கூடிய கிடையாது. இல்லை, வீட்டில் பெரியவங்க இருந்தால் கூட நீதி கதைகள் பேரன் பேத்திக்கு சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த சந்தர்ப்பங்களும் வீட்டில் கொடுக்கறது இல்லை. அவங்க அதை கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் பொருள் புரிந்தும் புரியாமலும் கூட 5 வயசுலேருந்து 10 வயசுக்குள்ளார மனசில் கல்மேல் எழுத்தாக பதிய வச்சுட்ட காலம் ஒன்று உண்டு. ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. நம்ம வந்து ஆங்கில கல்வியின் மோகம் கொண்டு நம்ம இந்த மரபுகளையெல்லாம், இந்த மாண்புகளையெல்லாம், இந்த மதிப்பீடுகளையெல்லாம் இழந்துட்டோன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. பொதுவாக நம்ம ஊரில் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை அப்படின்னா அது கணவனோ மனைவியோ தன்னுடைய குழந்தைகளை போட்டு அடிப்பாங்க. நம்ம ஊர்லலாம் நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இந்த பெண் தொழிலதிபர் இந்த கேஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கணவனை பார்ப்பதுக்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு. கணவனோட தன்னுடைய குழந்தை வீடியோ காலில் ஃபோனில் பேசுகிறாளே, இதில் பொசசிவ் ஆகி
மிஞ்சி போனா அதிகபட்ச கோபத்தை ஒரு இது பேர் 2 அடி possessiveness அடிச்சிருந்தா இல்லைங்க. பெற்றவங்க இது காட்டுவாங்க. இது பேர் வந்து கொலை பண்ற அளவுக்கு மனநிலை போகுதுன்னா இது அது வந்து என்ன மாதிரியான மனநிலை? இது பொசசிவ்னஸ் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஈகோனுடைய இஷ்யூ. இது Ego கொலை பண்ற அளவுக்கு ஈகோனுடைய போகுங்க. இஷ்யூ. ஆமாம். அதாவது உனக்கு குழந்தைன்னு ஒன்று இருந்தால் தானே நீ பேசுவேன்றது ஒன்று. ரெண்டாவது, அந்த வெங்கட்ராமனுக்கு வந்து இது மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். நல்ல கல்வி இருக்குது, எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க எப்படி தான் மனசு வந்து ஒரு 4 வயசு குழந்தைய போய் துள்ள துடிக்க அதை கொன்னுட்டதோடு பத்தாம அதை எடுத்து ஒரு பையில் வேற போட்டுக்கிட்டு அதை வந்து அங்கேருந்து காரில் அதை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. எப்படி மேம் போலீஸ் கிட்ட அவங்க மாட்டினாங்க? அந்த பெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அம்மா அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அப்படி பண்ணிவிட்டு இந்த அம்மாவும் வந்து தானும் தற்கொலை பண்ணிக்கிறதாக நினச்சிருப்பாங்க போல இருக்குது. பின்னால் மனசு மாறிடுச்சோ அது என்னமோ தெரியல. அந்த ரத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த படுக்கையெல்லாம் வந்து பரவிடுச்சு. ஸோ இவங்க ரூமை காலி பண்ணிக்கிட்டு போன உடனேவே அந்த ரூமை சீர் பண்ணுறதுக்கு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த ஹோட்டல் பணியாளர்கள். அவங்க வந்து பார்த்துட்டு இது ஏதோ தவறு நடந்துருக்குதுங்க, என்னவோ பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் போய் முதலாக எச்சரிக்கை சொல்கிறாங்க. சொன்ன உடனே அவங்க மூலமாக காவல்துறைக்கு தகவல் போய் இந்த அம்மா வந்து எங்கேஜ் பண்ண அந்த வண்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த வண்டியை நிறுத்தி அவங்க விசாரிக்கிறாங்க. காவல்துறையினர் விசாரிக்கும் பொழுது இந்த பையில் வந்து இந்த குழந்தை இருக்குது. அப்போட அந்த அம்மா என்னது, நான் வந்து தலையணையெல்லாம் வச்சு அழுத்தியெல்லாம் கொல்லலை, அந்த குழந்தை வந்து அதுவே செத்து போச்சு, அதுவே தானாகவே செத்துருச்சு அப்படிங்குது. இது மாதிரி ஒரு பொய்யை, அற்பமான ஒரு கேவலமான ஒரு பொய்யை சொல்லக்கூடிய ஒரு மனுஷி அது என்னத்தை படித்தது, அது என்னத்தை ரைட்டாக இருந்ததுன்னுட்டு எனக்கு ரொம்ப ஆத்திரமாக வந்துச்சு அதை பார்க்கும்போது. குழந்தைய கொடூரமாக கொலை பண்ணிட்டு தானும் தற்கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் குழந்தை மனசு மாதிரி குழந்தைய கொன்னதுக்கப்புறம் ஒரு பேக்கில் ட்ராவல் பேக்கில் வச்சு குழந்தையோட பாடியை வச்சு சொந்த ஊருக்கு எடுத்துகிட்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்களே. சொந்த ஊரில் எப்படி அடக்கம் பண்ணுறதுக்கா அல்லது காரணங்கள் வேறு ஏதாவது சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்கா? என்ன மோட்டிவ், என்ன காரணம் தெரியல. அங்கே விட்டுட்டு வர முடியாது இல்லையா, ஹோட்டல் ரூமில் விட்டுட்டு வர முடியாது தெரியல. இது மாதிரி வந்து குழந்தைய உயிரோடு இருக்கிற குழந்தைய என்னங்க, அதாவது அந்த குழந்தை மேலே ஒரு சின்ன காயம் பட்டால் கூட நம்மளுக்கு மனசு பதறி போகுது. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை உயிர் போகணுன்ற அளவுக்கு அதை போட்டு அழுத்துனா அப்போ என்ன நிதானத்துலேயே அந்த மாதிரி இருந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி என்ன அது அறிவு ஒரு போதை, அதிகாரம் ஒரு போதை, சம்பாதனை ஒரு போதை, அது மாதிரி எல்லா போதைகளும் ஒன்றா சேர்ந்து கண்ணை மறைச்சிடுச்சா? எனக்கு அதிலேருந்து அதுக்கு ஒரு விடையே கிடைக்கல. இப்போ இந்த அம்மா பேச வச்சு நம்ம பேசினா தான் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தகவல்கள்லாம் நமக்கு கிடைக்கும். இதில் நம்ப முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது கடந்த 2021 இந்தியாவுடைய மிகச்சிறந்த ஆளுமையான 100 பெண்கள் பட்டியலில் இவங்களும் ஒரு பர்சனாக இருந்திருக்காங்க. இத்தனைக்கும் ஒரு கம்பெனியோட சிஇஓ, ஐஐடி டாப்பர், இவ்வளோ பெரிய ஒரு அறிவுபூர்வமான இன்னைக்கு தேதியில் வந்து விஞ்ஞான உலகத்தில் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்புனாக்கா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், அப்புறம் டேட்டா சயின்ஸ் தான். ஸோ இது ரெண்டுத்துலையுமே இந்த அம்மா வந்து உச்சத்தில் ஒரு அறிவுபூர்வமான பொண்ணுகிட்ட பெத்த குழந்தை மேல அன்பு இல்லை, இரக்கம் இல்லை, கருணை இல்லை, கொடூரமான முறையில் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம். அந்த குழந்தைய வந்து ஒரு உயிராக நினைக்கல, அந்த குழந்தைய ஒரு உயிராக நினைக்கல, அந்த குழந்தைய வந்து ஒரு கருவியாக நினைச்சு என்ன ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி குழந்தைய கூட பிஸ்னஸாக பார்த்துட்டாங்களோ. அந்த குழந்தைய வந்து அந்த கணவருக்கு மனக்காயம் ஆறாத ரணத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு கருவியாக அந்த குழந்தைய பயன்படுத்திட்டாங்க அவங்க. அப்படிதான், அது ஒரு குழந்தையா ஒரு உயிரா அப்படியெல்லாம் பார்க்கல அந்த குழந்தைய. நம்ம சொந்த வாழ்க்கையில் பெத்த குழந்தைகிட்டே, அதுவும் 4 வயசு குழந்தைகிட்டே ஒரு கொடூரமான முகத்தை காட்டியிருக்காங்க, கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் பிஸ்னஸில் டாப்பராக இருந்தாங்கன்னா போட்டி கம்பெனிகள்கிட்டலாம் என்ன பண்ணுவாங்க, எப்படி நடந்துப்பாங்க? இது மாதிரி தாங்க, இதே மாதிரி தான். அதாவது எதையும் செய்யலாம், தனக்கு வந்து தான் நினச்சதை வந்து அடைஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரு ஆத்திரமும் கோபமும் தான். அது என்னவாக இருந்தாலும் எங்களுடைய அடிப்படையில் மனுஷனாக இருக்கணும், மனுஷியாக இருக்கணும். அது மனித பண்புகள் வந்து ஒரு நாள் அழிஞ்சு போயிடக்கூடாது. இந்த மாதிரியான கொடூரமான சம்பவங்கள், பெத்த குழந்தையே அம்மாக்கள் கொள்கிற மாதிரியான கொடூரமான சம்பவங்கள் இனிமேல் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடாதுன்னா என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இங்கே உடனடியாக தேவைன்னா? அன்பைத்தான் போதிக்கணும். புத்தர் சொன்னது மாதிரியாக அன்பைத்தான் போதிக்கணும். காலகாலமாக சொல்லி வந்தது மாதிரியாக அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பும் சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பில் சிவமாய் அமர்ந்திருந்தார் என. கடவுள் என்பது வேறு ஒன்றும் கிடையாது, சிவம் என்பது வேறு கிடையாது, அன்பு தான் அது. அதனால் வந்து அன்பை செய்யுங்கள், ஒருவரோட ஒருவர் அன்பாக இருங்க, அந்த மானுட நேயத்தை வந்து போற்றுங்க.
அப்படின்ற மாதிரியான இந்த செய்திகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். எங்கே பார்த்தாலும் வன்முறை. ஒரு சினிமாவுக்கு பொழுதுபோக்குன்னு நீங்கள் போய் உக்காந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2.5 மணி நேரம் தொடர்ந்து துப்பாக்கி சத்தமே, தொடர்ந்து ரத்த வெள்ளமே. அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடக்கூடிய விளையாட்டுகளை நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ கேம்ஸை நீங்கள் பாருங்கள், அதில் வந்து எவ்வளவு வன்முறை. எந்நேரமும் துப்பாக்கி தூக்கிட்டு சுட்டுக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறான் ஒருத்தன். ஸோ அதில் தான் அவனுக்கு அந்த அந்த நம்பர்ஸு மார்க்ஸ் அதெல்லாம் அதை வச்சு தானே. வாழ்க்கையில் ஒரு நிதானம், ஒரு பொறுமை, ஒரு யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, உற்று நோக்கும் பண்பு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கற்பிக்கப்படுவதே இல்லை. ஓடு ஓடு ஓடு, வேகமாக ஓடு, அதை பிடி இதை பிடி, அதையும் வாங்கு இதையும் வாங்கு, இந்த மாதிரியான ஒரு பரபரப்பு தான் வந்து இருக்குது. பெத்த மகனை கொடூரமாக கொன்ற அந்த தாயோட இந்த கேஸில் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும்? இந்த கேஸோட எண்டு எப்படி இருக்குமே? இல்லை, இது முக்கியமாக தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு இது தான். அந்த அம்மாவுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து தூக்கு தண்டனையே ஒழிக்கப்பட வேண்டும்னு சொல்கிற ஆள் நான். ஆனால் இந்த சம்பவத்தை கேட்கும்போது இந்த மாதிரியான ஆளெல்லாம் இருக்கவே கூடாது உலகத்தில் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனாலும் நம்ம வந்து அந்த வழக்கை விசாரித்து அந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்பட வேண்டும். இந்த மாதிரியான வழக்குகளில் இப்போ இவங்களுடைய அறிவெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த அறிவை எல்லாம் பயன்படுத்தி இந்த குற்றம் நடக்கவே இல்லை அப்படின்னுடுவாங்க. ஏன்னா உடனே பிடிச்சி கேட்கும்போதே அந்த அம்மா அந்த குழந்தை எப்படி செத்துருச்சிங்க, அது நான் ஒன்றும் செய்யலைங்க, தானாக செத்துருச்சின்னு நம்ம சொல்லுது இப்போவே. ஸோ இதை தான் நாளைக்கு கோர்ட்லேயும் அவங்க வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து கண்ணால் கண்ட சாட்சிகள் யாரும் இல்லை. ஸோ அதனால் அதை வச்சு அவங்க வந்து நல்ல மிகச்சிறந்த வக்கீல்களை வச்சு, அதான் அறிவு இருக்குது இல்லையா, படிக்கிற பழக்கம் இருக்குது இல்லைங்களா, அதனால் படித்து பல வழக்குகளை பார்த்து நல்ல வக்கீலின் வாதத்தை ஏற்பாடு பண்ணி அது அப்படி ஒரு குற்றம் நடக்கவே இல்லை அப்படின்னு நிறுவனத்துக்கு அவங்க பாடுபடுவாங்க. நமது நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்களும் வந்து குற்றவாளிக்கு தான் அதிகப்படியான சௌகரியங்களை செஞ்சு கொடுக்குது. மகனை கொண்டுட்டங்கிற குற்ற உணர்வு கொஞ்சம் கூட அதெல்லாம் இல்லை, இல்லை இன்னைக்கு தேதியில் இல்லை. அது ஷாக்னாலே என்னன்னு சொல்லி தெரில. ஏன்னா நம்ம சொன்னோமே, இந்த அபிராமியினுடைய வழக்கு, அவள் வந்து இந்த காரியத்தை செஞ்சுட்டா அதுக்கப்புறம் சிறைக்கு போனதுக்கு பின்னால் அந்த குழந்தைங்களுடைய புகைப்படத்தையாவது எனக்கு கொடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், என் குழந்தைங்கள நான் கொண்டு இருக்கக்கூடாது, அது வந்து நான் கொண்டுட்டேன், ஆனால் அந்த குழந்தைங்க எனக்கு இப்போ வேணும், குறைஞ்சபட்சம் எனக்கு அந்த குழந்தைங்களுடைய புகைப்படத்தையாவது கொடுங்க அப்படின்னு கதறி அழுதா இதில் இருக்கும்போது. அந்த ஒரு நிமிஷம் அந்த காமமும் கோபமும் அந்த கண்ணை மறைச்ச ஒரு நேரத்தில் இப்படியான ஒரு முடிவு எடுத்து செஞ்சுட்டா. அதுக்கப்புறமேல வருத்தப்பட்டா. அதுபோல் இவ்வளோ வருத்தப்படுவா. நம்ம மாறி போன சமூகத்தில் இருக்கிறோம், அதுவும் இப்படியான ஒரு சமூகத்துலலாம் இருக்கிறோம் அப்படிலாம் நினைக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஊஞ்சல் வந்து உயரத்துக்கு போனால் தாழ வந்தே ஆகணும். அது மாதிரி இதை விட மோசமாக நடக்கவே முடியாது, எதுவுமே நடக்க முடியாது. இந்த சம்பவத்தை விட கொடியதாகவும் மோசமானதாகவும், அதாவது மனித குலத்தை தலைகுனி செய்வதாகவும் இன்னொரு சம்பவம் கிடையாது, நடந்து போச்சு இது. ஸோ இதுக்கப்புறமேல கட்டாயமாக இது எல்லாரையுமே யோசிக்க வைக்கும். இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி ஒரு 90% மக்கள் அப்படி தான் நினைப்பாங்க, யோசிப்பாங்க. இப்படி ஒரு வட்டம் சுற்றி மறுபடியும் அறம் சார்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, அன்பு சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை கட்டாயமாக உருவாகும்ன்ற நம்பிக்கை இருக்குது. கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு ஈகோ பெத்த மகனையே கொலை பண்ண வைக்கும் அப்படிங்கிறதுக்கு கோவாவில் நடந்த அந்த பெங்களூர் பிஸ்னஸ் உமனுடைய இந்த சம்பவம் தான் சாட்சியாக இருக்குது. இந்த சமூகம் பழைய மாதிரி மாறுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி மேம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். கேப்டன் மில்லர்.